أما بعد وقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أفضل بيت وضع للناس الذي ببكة مباركا صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة. கணேசத்துக்கு மிகுந்த மரியாதைக்கு உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ஜமாதுல் ஆஹிர் மாதம் நம்மிடமிருந்து நழுவி ரஜபு மாதம் உதிக்க இருக்கின்றது. இது போன்ற தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அறிவுரை பகர்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்று துஆ செய்வார்கள். ரஜபு ஷஅபான் மாதங்களிலே எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, ரமலான் மாதத்தை எங்களை அடைய செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ரஜப் என்பது என்னுடைய மாதம், ஷஅபான் என்பது அல்லாஹ்வுடைய மாதம், ரமலான் என்பது உம்மத்தினுடைய மாதம் என்று இந்த மாதங்களுக்கு ஷரஃபோடு தருவார்கள். இந்த ரஜப் மாதம் ஷஅபான் மாதம் இரண்டையும் பரக்கத்து வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அந்த பரக்கத் என்றால் என்ன? பரக்கத் என்றால் என்ன? 100 ரூபாய் இருக்கும், 1 லட்சம் ரூபாய் வேலையை அதை கொண்டு நடைபெற செய்ய முடியும். கையில் இருப்பதோ 100 ரூபாய் தான். ஆனால் அந்த 100 ரூபாய் பரக்கத்தாக அமைந்துவிட்டால் அதை கொண்டு 1 லட்சம் ரூபாய் காரியம் நடைபெற்றுள்ளது. பெருக்கம் என்று தமிழிலே சொல்வார்கள். கணக்கற்ற பெருக்கம், பரக்கத்தான் பெருக்கம் என்று தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்வார்கள். கணக்கற்ற பெருக்கம் மிக குறைவாக இருக்கும், மிக மிக நிறைவான பலாபலனை தரும், அது பரக்கத்து. அந்த பரக்கத்தை நீங்கள் வேண்டி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒவ்வொரு காரியத்திற்கும் இப்படி வழிபாட்டில் உள்ள சமுதாயம் இஸ்லாத்தின் தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் அந்த போதனையின்படி மீறி நடக்கக்கூடிய சமுதாயமும் இஸ்லாத்தின் தவிர வேறு எதுவும் இல்லை. வழிகாட்டுதல் இல்லாத சமுதாயங்களெல்லாம் தடுமாறிக்கொண்டு
அறிவால் கண்டுபிடித்த ஒரு சில வழிகாட்டுகளை வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அவர்களால் நேர்வழி செல்கிறார்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயம் மட்டும் அற்புதமான வழிகாட்டுதல்கள் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்தும் இதற்கு நேர் மாற்றமாக நடப்பது என்ற முடிவிலேயே நாளுக்கு நாள் சமுதாயம் முன்னேறி சென்று கொண்டிருப்பது மிகப்பெரிய வினோதமான ஒரு காட்சியாக. இந்த வரக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எதிலெல்லாம் வரக்கத்து இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களோ அதையெல்லாம் விட்டுக் கொண்டு வேறு எதிலேயோ வரக்கத்தை தேடக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் அமைந்திருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா 6 காரியங்களை வரக்கத் என்று குறிப்பிடுவான். ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் என்று பராத்துடைய இரவை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுவான். வரக்கத்துடைய இரவு என்பதாக வரக்கத்துடைய இரவு என்று அல்லாஹ் அதை குறிப்பிடுவான். அந்த இரவில் ஏராளமான வரக்கத்துகள் பொதிந்திருக்கின்றன. ஆனால் நம்மவர்கள் அப்படியெல்லாம் எந்த நாளுக்கும் படித்த அல்லாஹ் படைத்த ஆண்டிலே சிறப்பு கிடையாது. எனவே 5 நாட்களை போது ஒரு நாள் தான் அந்த நாட்டில் விசேஷமான எந்த காரியமும் ஈடுபட வேண்டிய தேவையில்லை என்று அந்த நாளை கொச்சப்படுத்தி உலகெல்லாம் அதுவரைக்கும் நடை போட்டுக் கொண்டே இருக்கிறது. இரண்டாவதாக அல்லாஹ் இந்த குர்ஆனை பரக்கத்துடையது என்று சொல்லுவான். ஹாதா திக்ருல் முபாரக்கும், இந்த குர்ஆன் என்பது பரக்கத்தான திக்ர் என்று சொல்லுவான். குர்ஆன் மிகப்பெரிய பரக்கத்தான ஒரு வேதம். அதனுடைய வரிகளும் வேதம், அதனுடைய மொழிகளும் வேதம், அதனுடைய வழிகாட்டுதலும் பரக்கத்து, அதனுடைய ஒலிகளும் பரக்கத்து, அது இருக்கும் இடம் பரக்கத்து. இவ்வாறு நாம் அதில் மிகச்சிறந்த பரக்கத்துகளை எல்லாம் வைத்திருக்கிறார். 3வது மழையை அல்லாஹ் தஆலா பரக்கத்து என்று சொல்வான். வஅன்ஸல்னாஹு மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கா, வானத்திலிருந்து பரக்கத்தான தண்ணீரை நாம் இறக்கினோம் என்று கூறுவான். கிட்டத்தட்ட ஜம்சம் தண்ணீருக்கு சமமாக இருந்தால் எதுவும் ஆக முடியாது. ஆனால் ஏறக்குறைய மழை தண்ணீருக்கும் அத்தகைய ஒரு பரக்கத்து இருக்கிறது. பரக்கத்தான தண்ணீர், மழை தண்ணீர், நேரடியாக மழை தண்ணீரை எடுத்து உபயோகிக்கக்கூடிய இந்த காட்சி. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனடுத்து ஜெய்தூன் எண்ணெய், அதை பரக்கத்து என்று சொல்லுவான். من شجرة مباركة زيتونة شرقية لا غربية يكاد زيتها يضيء لو لم تمسسه النار என்று ஜெய்தூன் மரத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது அது பரக்கத்தான மரம் என்பதாக ஜெய்தூன் எண்ணெய் பற்றி சொல்லுவான். நமக்கு ஜெய்தூன் எண்ணெய் தெரியாது, எதையும் நல்லெண்ணெய் தெரியும், வேவிச்சி தேங்காய் எண்ணெய் தெரியும், இன்னும் இது போன்றுள்ள புதிய புதிய ஆய்வுகள் தெரியும். ஜெய்தூன் எண்ணெயில் பரக்கத்து இருக்கிறது, பரக்கத்தான மரம். அந்த மரம் வேறும் இலையும் தலை, அதனுடைய எண்ணெயும் எல்லாமே பரக்கத்து என்பதாக கூறுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, 5வதாக சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்வான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கிருந்தாலும் பரக்கத்தாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு என்னை ஆக்கி இருக்கிறான் என்று சொல்வார்கள். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடத்தில் பரக்கத்து நிரம்பி வழியும். புல் வளைக்க அந்த இடத்திலே புல் வளைக்கும், பழம் தாய்க்காத இடத்திலே பழங்கள் செழிக்கும், வியாபார பரக்கத்து ஏற்படும். அவங்க இருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் மிகப்பெரிய செழிப்பு ஏற்படும். இதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்லுகிறார்கள். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து. 6வதாக கஅபத்துல்லாஹ்
அல்லாஹ் அல்லாஹ் பரக்கத் என்று சொல்றான். இன்ன அவ்வளவு வயதில் பூமியிலேயே முதலாக கட்டப்பட்ட ஆலயம் மக்கா என்ற ஊரில் இருக்கக்கூடிய பரக்கத்து பொருந்திய ஆலயம் என்று சொல்கிறார். காபத்துல்லா மிகப்பெரிய பரக்கத்தான். கணேசருக்குரிய பரக்கத்தை நாம் உதாரணமாக அறிவுறுமையானால் காபத்துல்லாவை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த காபத்துல்லா கட்டி எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது? 5000 ஆண்டுகள் முன்னால் அரபு நாட்டிலே ஒரு தியாகம் என்று ஒரு முக்கியம் அனிபாண்டன் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை நினைவுறுவார்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டப்பட்டிருந்த பரக்கத்துக்கு உதாரணத்திற்கு இந்த காபாவை எடுத்துக்கொண்டால் போதுமானது. 5000 ஆண்டுகள் முன்னால் கட்டப்பட்ட கட்டடம் அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இதுவரை நீடித்திருக்கிறது. உலகத்தில் ஏதாவது ஒரு கட்டடம், ஏதாவது நினைச்சம், ஏதாவது தேவாலயங்கள், ஏதாவது ஒன்று உலகத்திலே காட்ட முடியுமா? இது சிறப்புற்றது என்பதற்கு அதனுடைய நீடித்த காலமே சாட்சி. இன்னும் உலகம் அழியும் வரை இருக்கும். அதனுடைய முடிவு என்ன என்பதையும் பெருமாக சொல்லிவிட்டார்கள். உலக காபத்துல்லாவிலே ஒருவர் கட்டை கைகள் போட்டு கல்லு கல்லாக சேர்த்தெடுப்பார். அது ஒரு தொப்பு உடைத்தால் அதை பேசி தகரைவட்டமாக ஆக்குவான் என்று கடைசி காலத்தில் அது எப்பொழுது அழிவு, யாரால் அழிவு என்பதை பற்றி கவிஞர் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். ஆனால் அதுவரை இவ்வளவு பெரிய நீடித்த காலம் ஒன்று இருக்க வேண்டுமே, ஆனால் அது அல்லாஹ் பரக்கத் ஆக்கியது. ஆச்சரியம் 2 பேருக்கு கட்டியிருக்கிறாங்க. அப்படி ஒரு கட்டத்தை 2 பேர் தான் கட்டியிருக்கிறாங்க. எப்படி முடிந்தது கொஞ்சம் யோசிப்பாங்க. அதோட ஒவ்வொரு கற்களும் எவ்வளவு பெரிய பெரிய கற்கள், எத்தனை கிரேன்களை வைத்து வேலை செய்தார்கள். செப்பனிடுவதற்காக அங்கேயே எத்தனையோ கிரேன்களை அவர்கள் நிரந்தரமாகவே வைத்திருக்கிறார்கள். அந்த காபத்துலாம் எப்படி கட்டப்பட்டது, எந்த கிரேனை வைத்து கட்டப்பட்டது? ஒவ்வொரு கற்களும் 10 அடி அகலம், 4 அடி நீளம் என்றெல்லாம் பெரிய பெரிய கற்கள். எப்படி 2 மனிதனாலும் கட்ட முடிந்தது? சத்தியம், உண்மை. அது 2 பேருக்கு யாருமே இல்லை. வரலாறு தெளிவாக சொல்லுகிறது. அப்படி 2 பேர் கொத்தனார்களும் கட்டினார்கள், அவர்களும் கட்டினார்கள் என்ற உண்மை. அதை 2 பேர் தான் கட்டினார்கள். கட்டடம் எப்படி நடந்தது? அது ஒரு பரக்கட்டம். இன்றைக்கு அந்த கட்டடத்தை நோக்கி எவ்வளவு பொருட்கள் செலவழிக்கப்படுகிறது. அந்த கட்டடத்தை பார்ப்பதற்காக, அதை சவால் செய்வதற்காக எவ்வளவு பொருட்கள் செலவழிக்கப்படுகிறது. உலகமெல்லாம் வரக்கூடிய ஆட்சியில் செலவழிக்கக்கூடிய எல்லா பணங்களையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி பாருங்கள். அல்லாஹ் பரக்கத்து சொல்கிறானே, அதிலே மிகப்பெரிய பரக்கத்து இருக்கும் என்பதற்கு இதுவிட சிறந்த எடுத்துக்காட்டு இல்லை. கட்டிருக்கக்கூடிய பெருமக்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதத்தை பரக்கத் என்பார்கள். ரஜப் மாதத்தை பரக்கத் என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் ரஜப் மாதம் என்பாதம் என்று சொல்வார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்று பார்த்தால், ரஜப் மாதத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவுற்றிருக்கிறார்கள். அவருடைய தாயார் ரஜப மாதத்தில் தான் கருவுற்றார்கள். ரஜப மாதத்தில் கருவுற்று ரபியுல் அவ்வல் மாதத்தில் அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்கள் கருவுற்ற மாதம் ரஜப் மாதம். அந்த அம்மா கருவுற்றதுனால அந்த சந்ததி எவ்வளவு பரக்கத்துள்ள சந்ததியாக இருந்திருக்கு யோசிச்சுப்பாங்க. இப்ப நம்ம ஒரு திருமணத்தை வைக்கணும், யாராவது ரஜப மாதத்துல வைப்போம், யாராவது முயற்சி கொண்டுடலாம். ரஜப மாதத்தில் திருமணத்தை வைக்கணும். யாரும் நமக்கு அந்த ரஜபு என்ற சிந்தனை, அதனுடைய பரக்கத்தின் சிந்தனை யாருக்கும் வருவதில்லை. சொல்லுகிறார்கள், நான் எங்க அம்மா கருவுற்றது மறுப்பவராக கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தது ரஜபு. அதனால் என்னுடைய சந்தேகம் எவ்வளவு பறக்கத்திருக்கிறது, எவ்வளவு பறக்கத்திருக்கிறது. 1700 ஆண்டுகள் ஆகி கூட இன்னும் அவருடைய சந்ததியில் இருக்கிறார்கள். என்றும் அவருடைய சந்ததியில் இருப்பார்கள். உலகத்தில் யாருக்கும் அப்படி சந்ததியில் கிடையாது, இல்லையா? ஷாஜஹான் மன்னர் வாழ்ந்தார், அக்பர் மன்னர் வாழ்ந்தார். எண்ணிப்பார்கள். ஷேக்ஸ்பியர் இருந்தார், பிளாட்டோ இருந்தார்,
அரிஸ்டாட்டில் தான் எட்டி பாருங்கள். உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருந்தார்கள். அந்த சந்ததிகள் இருக்கிறதா? அந்த சந்ததிகள் இருக்கிறதா? 1500 ஆண்டுகள் சந்ததிகள் இருக்கிறது. இன்று வரை அவருடைய சந்ததிகள் இருக்கிறது. நாளையும் இருக்கும். கியாமத் நாள் வரை அந்த சந்ததிகள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். பல இடங்களிலே பரவி இருக்கிறார்கள். கேரளாவில் கூட இருக்கிறார்கள். கருமன் வரலாறு வைத்திருக்கிறார்கள். என்னுடைய தகப்பனார் யார், அவருடைய தகப்பனார் யார், அவருடைய தகப்பனார் யார், அவருடைய தகப்பனார் யார், அவருடைய தகப்பனார். அற்புதமான சந்ததிகள். யுனைடல் பக்தாதி என்ற ஒரு குத்துச்சட்டை வீரர் இருந்தார். குத்துச்சட்டை வீரர் அவர் எந்த நாட்டுக்கு போய் அந்த குத்துச்சட்டையில் அவரை எழுதுவதற்கு யார் இருக்கிறார் என்று சவால் விட்டு அது அரசாங்கத்தின் மூலம் அவர் பெரிய விழா ஏற்பாடு செய்து யார் வருகிறார்களோ அதையெல்லாம் அவர் முறியடிப்பது பழக்கம். இளைய என்று கொஞ்ச நாளைக்கு சொன்னால் நாம் பேரு கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை போன்று இந்த யுனைடல் பக்தாதி கிட்டத்தட்ட பணியிட்டு அப்துல் காதர் ஜீலானிக்காரர் எல்லாம் நம்முடைய காலத்தில் உள்ளவர்கள். அதாவது 600 ஒரு 800 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதையை சொல்லுவேன். யுனைடல் பக்தாதி எங்கு சென்றாலும் அவர் குத்துச்சட்டை வேலையிலே பிரபலமானவர். ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் உடனே யுனைடல் பக்தாதியை வெல்லுவதற்கு யார் இருக்கிறார்களோ அவருக்கு இந்த பரிசு தரப்படும் என்பதாக மன்னர்கள் பரிசளிப்பது விளக்கம். அப்படி ஒரு நாள் அவர்கள் யுனைடல் பக்தாதி ஒரு நாட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த நாட்டு அறிவிச்சுதான் யுனைடல் பக்தாதியை வெல்ல முடியாது. வேலை கட்டளை யாரும் வரையில. அவர் துப்லா பத்ரா ஒரு சின்ன வாடிவன், ஒடிந்த வாடிவன். பார்த்தாலேயே தமிழை சொல்லுவதோட புல்தடிக்கு போயிடுவான். புல்தடிக்கு புல் தட்டி கீழே ஒழுந்துடும். அந்த மாதிரியாக கல்லு தட்டி கீழே விழுந்தது அவசியம் இல்லை. புல்தடிக்கு கீழே ஒழுந்துடும். அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நலிந்த சரீரம், ஒடிந்த சரீரம் படித்தவர் நான் ஏற்கிறேன் என்று கொண்டு வந்தார். அரசருக்கு ஆச்சரியம். இது எப்படி முடியும்? இது எப்படி நடக்கும்? யுனைடல் பக்தாதி குத்த வேண்டியதை பூ என்று ஊரினாலே இவர் பார்த்து விடுவாரே, இவர் எப்படி அவருக்கு வருகிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். பையன் திரும்ப திரும்ப கேட்டாங்க, முடியுமா? முடியுமா? முடியும். யுனைடல் பக்தாதி இடத்தில் அழைக்கப்பட்டது. என்றார். சரி என்ற நாடகம் வைக்கப்பட்டது. மக்கள் எல்லாம் வந்தார்கள். என்னவோ அதுல என்னவோ இருக்குது, என்னென்ன பாவம். பெரும் கூட்டம் கூடியது. யுனைடல் பக்தாதி கிணம் இறங்கினார். சாதாரணமாக ஒரு வீரர்கள் கிணம் இறங்கும்போது சும்மா வர மாட்டாங்க. குத்தி வச்சுட்டு வருவாங்க. அதே மாதிரி இவரும் யுனைடல் பக்தாதி வந்தார். அந்த வாலிபர் வருகிறார். ஆனால் அந்த வாலிபர் புத்தியும் வரவில்லை, கத்தியும் வரவில்லை, பேசாம வர்றார். ஆட்டம் துவங்கலாமா? துவங்கலாம். மன்னர் அறிவித்து விட்டார். விசில் படிக்கப்பட்டுவிட்டது. யுனைடல் பக்தாதி வந்து அந்த சிறுவனுடைய குற்றோரை அழுகிறார். அவருடைய காலிலே அந்த சிறுவர் ஒரு செய்தியை சொன்னார். இந்த செய்தி கேட்ட மாத்திரத்திலேயே யுனைடல் பக்தாதி சுட்டு விட ஆரம்பித்து விட்டார். அப்படியே கீழே விழுந்து விட்டார். யுனைடல் பக்தாதி நடக்கிறது என்ன என்று யாராலும் யூகிக்க முடியவில்லை. ஏதோ கேட்கிறார். அந்த ரகத்தை கேட்க மாத்திரத்தில் யுனைடல் பக்தாதி நடவடிக்கை அப்படி கீழே விழுந்து விட்டார். தன்னை தோல்வியை போடுகிறார். யுனைடல் பக்தாதி தோற்று விட்டார் என்று சொல்லி அந்த சிறுவருக்கு பரிசு தொகை அறிவிக்கப்பட்டது. பரிசு தொகை அறிவிக்கப்பட்டது. மன்னர் பரிசுரை கொடுப்பதற்கு விசாரிக்கிறார். யுனைடல் பக்தாதி விசாரிக்கிறார். என்னப்பா நடந்தது? விஷயம் சொல்லு. நான் முதல் பிரபுத்தம் போனேன். அந்த சிறுவர் என் காதிலே ஒரு செய்தி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயிற்று பேரப்படி. எங்கள் குடும்பத்திலே ஒரு தேவை இருக்கிறது. நாங்கள் யாரிடத்தில் சக்காத் வாங்க முடியாது.
அவர்களுக்கெல்லாம் சக்காத்துக்கு அனுமதி கொடுத்து பெருமானார் அவருடைய சந்ததை மட்டும் அவர்கள் கொடுக்கிறேன் எக்காசு வாங்கக்கூடாது. எனவே நாங்கள் சக்காத்து எதுவும் யார்த்தையும் போய் கேட்க முடியாது. ஆனா எனக்கு தேவைக்கு தேவையை ஈடுபடுவதற்கு வழி இல்லை. என்ன செய்யறது இருக்கிறோம் போதுவோம். அல்லா நினைத்தானே என்பது அடிக்கிறதாரலாம் என்று நான் நினைத்து வந்தேன் என்று சென்னையில் பகதாரி இடத்தினேன் சொல்லுகிறேன். அவர் சொன்ன வார்த்தை இதுதான், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயருக்கு பேரவில்லை. அவ்வளவுதான். இந்த வார்த்தை காலில் பட்டவுடன் இடையில் பகதாரி போய் கண்மணிக்கு ஆய்வு அவர்களுடைய புத்தகம் அவருடைய பேர பிள்ளைகள் அவருடைய குழந்தைகள் எடுத்து கண்ணில் ஒத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஒத்திக் கொள்ளக்கூடிய பிள்ளை கொள்வதற்கு அடிக்கிறது எனக்கு எப்படி சக்தி வரும்? நபிகள் நாயகம் புள்ளியுடைய காசு அவருடைய புனிதமாக கிடைக்க வேண்டியதான். எதுக்கு மாறாடுவதாக நினைத்தேன். நான் சோப்பு வைத்தேன், சுடக்கனாயிட்டேன். நான் என்னுடைய சோப்பு தொழில் கொண்டே இருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் பாடம் பேசிக்கொண்டிருக்கார்கள். இன்றும் இருக்கிறார்கள், அன்றும் இருக்கிறார்கள். அதற்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதற்கு நினைவு கொண்டாடி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதுவரை குத்துச்சட்டை வீரராக இருந்த அவர் மறுநாளிலிருந்து ஞானவானாக மாறிவிட்டார். அவருடைய சொற்பொழிகளெல்லாம் ஞானவானுடைய சொற்பொழிவாய்ந்தது. செய்யும் அதை ஆய்வான். செய்யக்கூடிய ஷேகுமார்களுடைய குழாம்களுக்கு தலைவர் என்று அவரை பேர் சூட்டப்பட்டிருந்த காலத்தில் வைத்திருந்தவர்கள் எல்லாம் இருந்தார்களா? அவரெல்லாம் இருந்தும் கூட எல்லா ஞானிகளுக்கும் தலைவர் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு பேச்சுக்களும் மக்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிவிட்டன. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சந்ததி வரக்கட்டாக மறுதளிக்காக என்பதாக வரலாற்று ஏற்படுகிறார்கள். நான் எதற்கு சொல்றேன் என்னென்றால் அந்த சந்ததி இன்னும் இருக்கிறது. ரஜப் மாதத்தில் புள்ள உண்டாச்சுன்னா அந்த புள்ள மிகப்பெரிய அளவில் இருக்கிற சந்ததி வளரும். யாருக்காவது ஏறுது ரஜவையார் வரக்கத்து நான் நினைக்கிறோம், சாதாரண வர்க்கத்துக்கு யாரும் நினைக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்ன அகமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐதரு மூலத்தன். அதே அல்லாஹ் சுபரக்கத் என்ற வார்த்தையை சொன்ன மாதிரியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இன்ன அகமன் நிக்காஹி பரக்கத்தன், இந்த அகமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐதரு மூலத்தன். திருமணத்திலே மிக சிறந்த திருமணம், பறக்கத்தான திருமணம், செலவு குறைந்த திருமணம். பறக்கத்திலேயே சிறந்த திருமணம், செலவு குறைந்த திருமணம். சொன்னது நபிகள் சொல்லுவாங்க, அவர்களுக்கு தெரியும். அதை நான் சொல்லுவார்கள். யார் அந்த செலவை குறைத்த அந்த பறக்கத்தை நாடுகிறார்கள்? பறக்கத்தை நாடி செலவை குறைத்தவர் எவராது இருக்கிறார்களா? ஆனால் அந்த சொல்லை கேட்டு நாம் நடந்திருந்தால் அந்த குடும்பம் பறக்கத்து வர்க்கத்தாக வாடையாக இருக்கும். உங்களுடைய சந்ததிகளின் சிறப்பாக இருப்பார்கள், பணக்காரராக இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக நடக்கும். பெருமாள் சொன்னது நடக்கும். ஆனால் நாம் அதை நம்புறது இல்லையா? பெரியவாள் வாழ்வாள் முகூர்த்தத்தேதி 31 இருக்கு, முகூர்த்தம் 31 இருக்கு. நீங்க அதில் வைக்கலாம் அமோகமாக வாழுங்க. அப்படியா? சரி சாமி கச்சேரியை கொடுத்து நான் நாள் வரலாம். 31 முகூர்த்த நாள். எனவே பத்திரிகையில் 31 நாள் அடிக்கிறான். இது ஒரு அன்னைக்கு பல இடங்கள் எந்த இடங்கள் முகூர்த்த நாளை வச்சு தான் ஆவன். யார் யார் திருமணம் நம்மளோட பத்திரிகையில பூரா பார்த்தா முகூர்த்த நாள் தான் காலத்தில் போட்டக்கூடிய நாட்டில் துணிக்க வைக்கலாம். வைக்கக்கூடிய துணிக்க திருமணத்துக்கு எந்த வகுத்திருக்கிறார் வர்க்கத்தில் என்று சொன்னாங்க. அந்த வர்க்கத்தில் அந்த வர்க்கத்தை எப்படிப்பட்ட வர்க்கத்தா இருக்குன்னா, 100 ரூபாய் லட்சம் ரூபாயை வேலையை முடிக்கக்கூடிய அதுதான் வர்க்கம். ரகசியமான அல்லாஹ் நமக்குள்ள கொடுத்த ரகசியம். அந்த ரகசியம் அந்த வர்க்கம் கிடைச்சுன்னா மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? கணியத்திற்குரியவர்களே,
அதே போன்றே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தஸ்ஹரு பைன பிஸ்ஸுஹூரி பரக்கத். அதுல பரக்கத் இருக்கு. சஹர் உணவு சாப்பிடுவதிலே பரக்கத் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சஹர் உணவு மேலும் சொல்வார்கள், அல்லாஹ்வும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்திற்கு காலை நேரத்தில் பரக்கத்தை செய். எத்தனையோ வியாபாரிகள், சிறிய வியாபாரிகள், பெரிய வியாபாரிகள் பதினெட்டு கடையை திறக்கிறாங்க, திறக்கப்பட்டாங்க. 10 மணிக்கு தான் எல்லாரும் 9:30 திறப்பாங்க, நம்ம 10 மணிக்கு தான் திறப்போம். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கப்பா, காலை நேரத்தில் பறக்கத்திற்கு சொல்லியிருக்கா, நீ காலத்திற்கு கரையை திறந்து வை, மற்றவங்க நடக்காத ஒருத்தர் நீங்க அமோகமாக நடக்கும், அமோகமாக யாரும் நடக்கும். ரசூலுல்லாஹ்வா அஜத்துவா இருக்கா? யாரு எந்த டவுன் யாரா இருந்தாங்க ரசூலுல்லாஹ் பறக்கத் தெரிவிக்காங்க. அவங்க வாயிலிருந்து வந்துருச்சு, அதை கேட்கக்கூடியவர்கள் நாம் இருக்கிறோம். கணேசக்கூடியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பறக்கத் என்று கூறுகிறார்களோ அதில் உண்மையிலே பறக்கத் இருக்கிறது என்பதை முதலில் நாம் நம்ப வேண்டும். அவர் சொல்வதெல்லாம் உண்மை, அசாதிக்கும் உண்மை, உண்மையை தவிர சொன்னது. அல்லாஹ் இஸ்லாமியருடைய செல்வங்களை எவ்வளவு பறக்கத் சொல்ல தெரியுமா? எவ்வளவு செல்வங்கள் நல்ல காரியக்காக உபயோகிக்கப்படுகிறது, பறக்கத்தான செல்வங்கள். எவ்வளவு செல்வங்கள், உதாரணம் பள்ளிவாசல் கட்டுறது, பள்ளிவாசல் கட்டுறது, எத்தனை பள்ளிவாசல்களை கட்டுகிறோம், பறக்கத்தான அந்த செல்வங்கள் எத்தனை கட்டியிருக்கிறோம். சாதாரணமாக சகோதர சபையிட்டாங்க, ஒரு சின்ன மயானத்துக்கு காம்பவுண்ட் எடுக்கிறவங்க கூட அரசாங்கத்திற்கு ஈடு வேண்டித்தான் அதை செய்யறாங்க. மயானத்துக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்கிறதா கூட அரசாங்கத்துக்கு ஈடு வேண்டித்தான் செய்யலாம். ஆனால் அரசாங்கத்துக்கு ஒரு பைசா ஈடு வைக்கிறார்கள். எவ்வளவு வெளிவாசல் கட்டி, எவ்வளவு பணங்கள் வெளிவாசல் கிட்ட பறக்கத்தாக அவங்க யாரும் பேசிட்டாங்க. சென்ற வருஷம் முந்தின வாரம் பள்ளிவாசலா போனேன், பகிரங்கமா அடிக்கிறார்கள். 4 கோடி ஒரு சின்ன கிராமம், எப்படிதான் அந்த பணம் வந்து சேர்ந்துச்சு, எவ்வளவு சேர்ந்து தெரியுமா? செய்வதற்கான வழியை பெருமாள் சொல்லி இருக்கிறார். ஒரு கடை இடையில ஒரு கண்கூடி பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நோம்பு கட்சியில் தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு பணம் செலவழிக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு சேர்த்தால் ஒரு மெடிக்கல் காலேஜ் உருவாக்கி விடலாம். தமிழ்நாட்டில் நோம்பு கலக்கிறதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறார்களோ அதை பூரா ஒன்று சேர்த்தா அந்த நோம்புக்கு அன்னைக்கு அது தேங்காய், அதுக்கு தொழில், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஒன்று எவ்வளவு, இது எல்லாம் ஒன்று சேர்த்தா ஒரு மெடிக்கல் காலேஜ் உருவாக்கி விடலாம். அந்த அளவுக்கு இந்த செல்வங்கள் செலவழிக்கப்படுது. எத்தனை இசார்களுக்கு ரமதான் மாதத்தில் எவ்வளவு பணங்கள் கணக்கே இருக்க. மற்ற சமுதாயத்தை பொறுத்தான் சொல்லுவார்கள், அந்த சமுதாயம் பார்த்தா அவங்க முன்னேறிட்டாங்க, அவங்க பேங்க்லாம் வச்சு நடத்துறாங்க என்று பெருசா சொல்றாங்க. நம்ம சமுதாயம் அந்த பணம் அந்த காரியங்களுக்கு செலவழிக்கப்படக்கூடிய சமுதாயங்கள் நாம் எண்ணி பணத்தை எடுத்துக்கொண்டோம். ஆனால் எத்தனையோ பேர்கள் நம்ம நடத்த முடியும். இப்ப நாம அதை நடத்தி சொல்ல இல்லை, அதுக்காக நோக்கத்தை நாங்கள் இருக்க வேண்டாம் சொல்லவில்லை. வரக்கத்து இருக்கிறது என்பது வட்டி இல்லாத செல்வத்தை செலவழித்து சேர்த்து பார்க்கிறது வரக்கத்து. வட்டி இல்லாத அலாம் கலக்காத செல்வத்தில் என்னுடைய உம்மக்களுக்கு பறக்கத்து இருக்கிறது சொல்லுகிறார்கள். காலை நேரத்திலே பறக்கத்து சொன்னதை போன்றே ஹலால் இல்லாத ஹராம் கலக்காத செல்வத்திலே என் உம்மத்துக்கு பறக்கத்து இருக்கிறது என்று சொன்னாங்க. நபிகள் நாயகம் சொன்னார், அந்த வட்டி இல்லாமல் ஒரு தொழிலை நடத்தி செய்யும் அந்த சமுதாயம் செய்யாது. வட்டி இல்லாமல் தொழிலாளர் சின்னதாக நடத்துவோம், அகலத்தான் வைக்க வேண்டிய தேவையில்லை, சின்னதாக நடத்துவோம் என்று நினைத்தவர்கள் செய்வார்கள். ஆனால் அந்த அகலத்தான் வைத்தால் எவ்வளவு கிடைக்குமோ அல்லாஹ் காப்பாற்றணும். எல்லாமே இன்றைக்கு வட்டிக்கு தான் உழைக்கிறான்.
அரசாங்கத்திலிருந்து மனிதர்களிலிருந்து ஒற்றை மனிதர்களிலிருந்து எல்லாருமே இன்று வட்டிக்கு தான் உழைக்கிறார், வட்டிக்கு தான் உழைக்கிறார். வியாபாரத்தை நடத்தி லாபம் பட்டு கணக்கில் வட்டியை கட்டிட்டு அடுத்த மாசம் வட்டிக்கு என்ன செய்யறது? பேங்க் லோன். அந்த பேங்க் லோனை கட்டணம் என்பது தான் எல்லாரும் உழைக்கிறாங்க. ஒரு நாள் தன் குடும்பத்தை கொண்டு வந்து கொடுக்கணும், நல்லா பார்த்துத்தான் சாப்பிடுவதற்கு உழைக்கிறது இல்லை. அந்த பழக்கத்தாரத்தில் வந்து பல தீய விளை ஒளி செய்கின்றன. காரணத்தில் ஹராம் காரணமாக சமுதாயத்துக்கு உணர்த்தும் இல்லையா? சமுதாயத்துக்கு சொல்ல ஆள் இருக்கு, அதை கேட்டு ஆள் இருக்கப்படலாம். பொருளிலே பறக்கத்து வேண்டுமா? ஹராமில் இருந்து தவிர்த்து வேண்டும். பிரயாணத்திலே பறக்கத்து வேண்டுமா? வியாழக்கிழமை சாலையிலே பறக்க வேண்டும். வியாபாரத்திலே பறக்கத்து வேண்டுமா? அதிக மாலையிலே வியாபாரத்தை செய்ய ஆரம்பி. திருமணத்திலே பறக்கத்து வேண்டுமா? செலவை குறைத்து விட்டு செய். இப்படி ஒவ்வொன்றிற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறக்கத்தை கூறியிருக்கிறார். அன்றைய பொழுதிலே பறக்கத்து வேண்டுமா? வயதில் தொழுது பிச்சல் வயதில் தொலைக்கு என்ன சொல்வது? அப்துல் ஹமீது கேட்டால் மற்றவங்களெல்லாம் அந்த பறக்கத்து வேண்டாமா? அத்தனை பேரும் மற்ற பறக்கத்து வேண்டாமா? இஸ்ரேலுடைய ஒரு பெண் மந்திரி சொன்னதாக ஒரு செய்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இஸ்ரேலுடைய பெண் மந்திரி சொல்லுகிறார், உலகத்திற்குரிய எல்லா பள்ளிவாசல்களையும் பாலத்தினம் வெற்றி வேண்டும், இஸ்ரேல் அணியட்டும் என்று துவாக்கிறாங்க. அதுக்கு அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எல்லா இமாமும் துவாக்கிறாங்க, எல்லா இமாமும் துவாக்கிறாங்க. பாலஸ்தீன் வெற்றி பெறட்டும், இஸ்ரேல் அணியட்டும். இஸ்ரேல் அணியட்டும் பத்துவா செஞ்சு அந்த பத்துவம் எவ்வளவு எத்தனை கோமிகள் எத்தனை எல்லா பள்ளியாசலும் தவறாம 5 வேளையும் மாற்றமாகட்டும் என்று துவாக்கிறார். அதை பற்றி அந்த பெண் சொல்லுகிறார், துவாக்கிறாங்க. எல்லாருமே செய்யறாங்க. எங்களுக்கு தெரியும் இஸ்ரேலி அரபி இருக்கிறது. நமக்கு நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய அரபி அகராதி கண்டுபிடித்த ஒரு இஸ்ரேல். அரபி அகராதி அவன் எழுதியிருக்கிறான். அகராதி தமிழ்ல அரபிக்காரங்க எழுதின அகராதி எல்லாம் இருந்தது இல்லை, அசிரக்காரன் எழுதுதான் தெரியாது. அந்த அளவுக்கு அரபியில மோசம் இருக்கு. அப்ப அவங்க எல்லாருக்குமே தெரியுது, எல்லா பள்ளியாசையும் நம்மளுக்கு திட்டுறாங்க, பத்துவா செய்யறாங்க. ஆமா பத்துவா செய்யறாங்க. அதை பத்தி கவலை இல்லை. ஏன் தெரியுமா? என்னைக்கு ஜுப்பாவுக்கு வர்ற மாதிரி பஜ்ர் தொழுகைக்கு இந்த சமுதாயம் வருதோ அன்னைக்கு தான் நம்ம அவங்களுடைய பத்துவாவுக்கு வரணும். அதுவரை வந்து பயப்பட வேண்டிய தேவை. ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடிய கூட்டம் பஜ்ர் தொழுகைக்கு வரும். பஜ்ர் தொழுகைக்கு மட்டுங்கிறத வாய்ப்பு என்னாச்சு தெரியாது. அவர் சொல்ற ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடிய கூட்டம் இன்னைக்கு பஜ்ர் தொழுகைக்கு வருகிறதோ அன்னைக்கு தான் இவருடைய தட்டுகளுக்கு நாம் அஞ்ச வேண்டும், இவருடைய பத்துவாக்களுக்கு நாம் அஞ்ச வேண்டும், இவருடைய துவாக்களுக்கு நாம் அஞ்ச வேண்டும். அதுவரை இவருடைய துவா சத்தம் ஆகாது. இவ்வளவு பணம் செய்ய மட்டும் அல்லாவுடைய பொறுப்பு ஆய்விடுகிறார். அல்லாவுடைய பொறுப்பு அவர்களுடைய எல்லா காரியங்களுக்கும் அல்லா பொறுப்பு. பதில் தொழுதுட்டான், பதில் தொழுதுட்டான். யாருக்கு அந்த வரக்கத்து வருகிறது? கிடைக்கக்கூடிய பெண்மக்களே, வரக்கூடிய ரஜப மாதமும் ஷாபான மாதமும் வரக்கத்தான மாதங்கள். உங்களுடைய நிகழ்வுகளில் இந்த நாட்களில் பார்த்து பெருந்தல் தொழியுங்கள். உதாரணத்துக்கு வேறு போக வேண்டாம். பெருமான சொன்னா நான் என் மாதம் பறக்கத்தை ரஜபு, என் மாதம் என் ரஜபு சொன்னாங்கடா. அவங்க கருவான பெருத்த நடத்துற மாதிரி தான் கருவா நாடு. நான் கருவான நாடு, அதனால எங்க மாதம் ரஜபு. என்னுடைய சந்தைகளை பார்த்தீங்கன்னா இன்னும் செல்வத்தினால தான் அவங்களுடைய சந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தோட ஏன் சொல்ல முடியாது. எல்லாமே பணக்காரா இருக்கிறாங்க. செய்யுதோம் சமைத்து நீங்கள் கேரளாவில் தேடி பார்த்தா நிறைய கிடைப்பாங்க. அவனா பெரிய பணக்காரா இருக்கிறாங்க. பெரும் மருத்துவ விட நடத்தா இருக்கிறாங்க. யாரு கேட கிடையாது பிச்சை வர்றாங்க. அவர்களுக்கு ஆபத்து. எனவே
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் எதை சொல்கிறார்களோ அதில் நாம்